தேவன் என்னை சிநேகிப்பவனையே நான் சிநேகிக்கிறேன் என்கிறார். நீதிமொழிகள் 8:17. வினோதமாக இல்லையா? தேவன் அன்பானவர்தான். ஆனால் அவரை சிநேகிக்கிறவர்களிடம் மட்டும்தான் தன் அன்பை காண்பிக்கிறார். ஆபிரகாமும் நீதிமான், லோத்தும் நீதிமான். ஆபிரகாம் தேவனுக்காக எல்லாவற்றையும் இழக்கிறான். லோத்து எதையுமே இழக்கவில்லை. ஆபிரகாமை மகிமைப்படுத்தின தேவன், பாதுகாத்த தேவன், அவனோடு உடன்படிக்கை பண்ணின தேவன் லோத்தோடு உடன்படிக்கை பண்ணவில்லை, பாதுகாக்கவில்லை, அவனை மகிமைப்படுத்தவில்லை. அதே போலத்தான் ஈசாக்கும். இஸ்மவேலை துரத்திவிட சொல்லுகிறார், ஈசாக்கை அங்கீகரிக்கிறார். 16 வயதிலேயே பலிபீடத்தில் மரிப்பதற்கு சம்மதம் சொல்லி படுத்துக் கொள்ளுகிறார். துணிச்சல். தேவனுக்காக எதையும் இழக்க தயாராவதனால்தான் தன்னை ஈசாக்கின் தேவன் என்று சொல்லுகிறார். யாக்கோபும் அப்படித்தான். ஏசாவை வெறுத்து யாக்கோபை சிநேகித்தார். யாக்கோபு தேவனுக்காக தன் ஜீவியத்தையே இழக்கிறான். தன் குடும்பம் நாசமானாலும், தன் பிள்ளைகள் தாறுமாறாக போனாலும் தேவனுடைய வார்த்தையை மீறாதபடி காத்து நடக்கிறான், வாக்குத்தத்த தேசத்தை விட்டு விலகாமல். தேவன் நாம் அவருக்காக இழப்பதை கொண்டுதான் அவரை நேசிக்கிறோம் என்று புரிந்து கொள்கிறார். நாம் எவ்வளவு நீதியாக நடந்தாலும் அது அவர் கணக்கில் வருவது இல்லை. ஏசா போதுமான அளவு நீதிமான் தான், ஆனால் அவனை வெறுத்தார். லோத்தும் நீதிமான் தான், அவனை புறக்கணிக்கிறார். யோபும் நீதிமான் தான், அவனை பல விதத்தில் சித்திரவதைப்படுத்தி உன்னுடைய நீதியை நான் விரும்பவில்லை, உன் அன்பைத்தான் எதிர்பார்க்கிறேன் என்று நிரூபித்து காண்பிக்கிறார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று தன்னை நமக்கு அறிமுகப்படுத்துவதன் மூலம் அவரை சிநேகிப்பதனால்தான் நம்மை அவர் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று காண்பிக்கிறார். இவர் சாட்சிகளின் தேவன். சாதாரண மனிதர்கள் இவர்களிடம் சபைகள் கிடையாது, தனி மனிதர்கள் தான். இவர்களுடைய சிநேகத்தை கொண்டுதான் தேவன் இவர்களை அங்கீகரிக்கிறார். தனி மனிதர்களை தான் ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார்.